அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலே மூன்றாம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார். அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய கனிகள் கலாத்தியர் நிருபத்திலே 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இந்த நற்கனிகளை நாம் இந்த காலகட்டத்திலே கொடுக்கும் பொழுது தேவனுக்கு ஏற்ற பிரியமானவர்களாக காணப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே நாம் இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே அறிந்து கொண்டவர்களாக இருந்தோமானால் நம்மிடத்திலே மிகுந்த அன்பு, சாந்தம், இச்சை அடக்கம் மற்ற எல்லா விதமான தேவனுக்கு பிரியமான கனிகளாக அவைகள் உள்ளது. எனவே அந்த கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். மற்றபடி உலக பிரகாரமான சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் இவைகளிலே ஈடுபடாதபடி நமக்கென்று ஒரு தனித்துவமான செயல்பாடுகளிலே நாம் காணப்பட வேண்டும். உலக மனிதர்கள் எல்லா விதமான சடங்காச்சாரங்களையும் பின்பற்றுவார்கள். ஆனால் நாம் எல்லா விதமான திருமண காரியங்களிலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை போல அல்லாதபடிக்கு பொருத்தம் அந்த மாதிரி பார்க்காதபடிக்கு, மற்றபடி இந்த காரியங்களில் ஈடுபடாதபடிக்கு, சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடாதபடிக்கு நாம் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுக்கு ஏற்றவர்களாக செயல்படக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். அதுவே தேவனுக்கு பிரியமானதும் உகந்ததுமாய் இருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டத்திலே தேவன் உருவாக்கி அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது எந்த விதமான சடங்காச்சாரங்களையும் தேவன் பின்பற்றவில்லை என்பதை நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். எனவே இந்த நாளிலே லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 3ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தின்படி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து நம்மை வேறு பிரித்திருக்கிறபடியினாலே தேவன் இந்த உலக மக்களில் நின்று, வேதத்தை அறியாதவர்கள் நின்று நம்மை வேறுபடுத்தியிருக்கிறபடியினாலே அந்த காரியங்களிலே, நல்ல காரியங்களிலே செயல்பட்டு தேவனுடைய நாமத்தை நாம் அனுதினமும் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமென்.